நம்ம ரேவதி இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல வெளிய வரக்கூடாது அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசில வெளிய வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாச்சு. நம்ம ரேவதிய பார்த்த உடனே குடும்பமா அதாவது எல்லாமே கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுது, அதிர்ந்து போயிடுது. ஏன்னா அஞ்சலி இருந்துட்டு அந்த லேடி யாரு? என்ன? ஏது? அப்படின்றது தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ரேவதியே மாஸ் என்ட்ரி குடுக்குறது மட்டும் இல்லாம, அவங்க இங்க வந்து அந்த ஜட்ஜ் மேடத்துக்கிட்ட அதுல இருக்கிற லேடி நான் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா ஜட்ஜுக்கே இதுல வந்து என்ன தீர்ப்பு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனா, அந்த இளநீ கடைக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது என்ன வீடியோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியல. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லேடி அதாவது நம்ம ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணேன். அப்படின்ற மாரி அவங்களே வாலண்டரியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வாக்குமூலம் குடுத்து, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவரா மாறுறதுனால, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம, "இலக்கியாவ விட்டுருங்க மேடம். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே காரணம். அஞ்சலியோட கருவ அழைக்கிறதுக்கு பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கன்னா, அதுக்கு காரணமும் நான் தான் அப்படின்றமா வந்து சொல்லி, நம்ம ரேவதி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த கேஸ்ல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திணறிட்டு இருக்கும்போது, நம்ம ரேவதி வந்துட்டு சரியா மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அதாவது ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்து இங்க இருந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, உள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா வந்து ஒரு முக்காட போட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப வந்து ஆபத்தாயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால, அது மட்டும் இல்லாம நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து ஜட்ஜ் இல்லாம கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா தான் இது எல்லாத்தையுமே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, இலக்கியாவுக்கு ஆயுள் தண்டனை குடுத்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாரி தீர்ப்பு சொல்ல வர அந்த நேரத்தில, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லணும் மேடம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, முக்காட போட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கை தூக்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில அவங்கள குற்றவாளி கூண்டுல ஏத்தி நின்னதுக்கு அப்புறமா, அந்த லேடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட முகத்த ரிவீல் பண்றாங்க. அது நம்ம ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே, எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆக ஆரம்பிச்சுறாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு, அப்போ இந்த ரேவதியும், இலக்கியாவும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணாங்களா? அப்படின்ற மிகப்பெரிய ஒரு டவுட்டோட தான் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு, என் மேல தான் முழுக்க முழுக்க தப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதில அந்த இளநீல வந்து பார்த்தீங்கன்னா, மயக்க மருந்து கலந்து குடுத்தது நான் தான். நான் அப்ரூவரா மாறிடுறேன். இலக்கியாவ விட்டுருங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, இந்த இடத்துல நம்ம இலக்கியாவும், கௌதமும் ஒண்ணா இருந்தா எல்லாமே நல்லதாவே நடக்கும். நம்ம எங்க இருந்தா என்ன? வெளிய இருந்தா என்ன? ஜெயில்ல இருந்தா என்ன? நம்ம மகனுக்காகவும், மருமகளுக்காகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலுக்கு போறோம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு, இலக்கியாவ காப்பாத்தவே முடியல அப்படின்னும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு இப்படி வந்து ரிவோல்ட் ஆகுறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட அந்த இவங்க இருந்துட்டு, அதாவது இவங்க வந்து சொல்றாங்க, அவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அந்த லேடியே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் கிட்ட காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இந்த கேஸ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இலக்கியாவும் மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி ரேவதியும் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஜட்ஜ் வந்து சொல்லிடுறாங்க, இன்னும் 2 நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஒரு நல்ல லாயரா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்ட சொல்லிடுறாங்க. இத கேட்டதும் நம்ம கௌதம்க்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ரேவதியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்குள்ள போறத தான் யாராலயும் ஏத்துக்க முடியல. நம்ம ரேவதி போறதும் ஒரு வகையில நல்ல விஷயம் தான். ஏன்னா இலக்கியாவுக்கு உள்ள ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க இல்லையா? அதனால நம்ம ரேவதி போனா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ காப்பாத்திருவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.